ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎம் vlogs. என்னன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவும் சரி, சினிமா ரிலேட்டடாகவும் சரி. ஆக்சுவலாக அந்த மூவி வந்தப்போமே நான் இதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் போடணும்னு தான் இருந்தேன். சில தவிர்க்க முடியாத ரீசன்னால இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து இது லேட் ஆகிடும். ஏன்னா வீடியோ வந்து ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 days ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லேட்டாக போடுறோம் அப்படின்னா ஓகே போடலாம், பட் லேட் ஆகிட்டு, பட் ஓகே போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து என்னென்னா ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான். நம்ம வந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான். என்ன படம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அப்சல்யூட்லி தளபதி படம் தான், ஜனநாயகன். ஸோ அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்த அன்னைக்கே நான் பார்க்க வேண்டியது, நான் கண்டினியூஸாக ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக எதுவுமே வீடியோ போட்டு இதை பார்க்க முடியல. பட் நான் வந்த அன்னைக்கே ட்ரெய்லர் பார்த்துட்டேன், செமையாக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் ரியாக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது என்னோட மானிட்டர் செட்டு, இதோட டேப் செட்டு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு 2 ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். பெரிய ஸ்க்ரீனில் எதுவும், சின்ன ஸ்க்ரீனில் எதையும் அட் த சேம் டைம் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜனநாயகன் ட்ரெய்லரை நம்ம வந்து 2 இதுலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா 2ஓட யூடியூப்பும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து என்னோடய பர்சனல் ஐடியில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். 2மே கோயின்சைடாகவும் பார்க்கணும், அட் த டைம் 2மே லேக் ஆகக்கூடாது. 2மே கோயின்சைடாக பார்த்து நம்ம அதை வச்சு தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரில் ஜனநாயகன் ட்ரெய்லர் அடிச்சுக்கலாம். ஆஸ் வெல் இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதையும் 0ல் வச்சுக்கிறோம். ஆஸ் வெல் நம்ம டேப்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி நம்ம ப்ளே பண்ணி வச்சு ரொட்டீனாக பார்க்குறனால ஓகே. சரி ஓகே. ஸோ 2மே நான் 0 அப்படிங்கிற இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்னென்னா இந்த டேப் வந்து என்னோடய ஊஃபரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ வந்து இந்த டேப்பில் இருந்து கன்சியூம் ஆகும், வீடியோ வந்து இதில் கன்சியூம் ஆகும். இது எதுனா 2மே டியூவலாக, 2மே அட் த சேம் டைம் நம்ம வீடியோ பார்க்குறனால கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படிக்காக தான். ஸோ பார்க்கலாமா? ரெடி? ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. கலர் டோன்லாம் பயங்கரமாக இருக்கு. வா சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன், அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? பயங்கரமாக இருக்கு. இந்த சீன் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக எதுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த யானை வர சீன் செம்ம வியூ, செம்ம விஷுவல்ஸ். இது வந்து இதுலேயுமே அவங்க வந்து அந்த ஷேடோஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி, ஆக்சுவலாக என்னன்னா லைட்டு பின்னாடி தான் வருது, பட் ஷேடோஸ் வந்து அந்த லைட்டோட பேக்லேயே விசிபிள் ஆகுது. ஸோ ரொம்பவே இது பார்க்க, இதோட ஃப்ரேம் பார்க்க எனக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதுதான் பிரச்சனை, கோயின்சைட் ஆகும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா 2மே சாதாரண பேபி அதை செய்த சம்பவம்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்காக எடுத்து போடலாம். ஆக்சுவலாக இந்த சீனும் அந்த ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு வகையான ரீமேக் மூவி அப்படின்னு. அந்த ட்ரெய்லரும் நான் பார்த்தேன், ரீமேக்கான அந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்தேன். இதில் எக்ஸாக்டாக போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீனோட கிளிப்பிங்ஸ் வந்து அதில் எக்ஸாக்டாக இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ அது ரீமேக்கானதில் படம் வந்தால் தான் தெரியும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. இந்தியில 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து பழும். எல்லாமே நல்லாவே பயங்கரமாகவே இருக்கு. விஜயோட பயத்துக்கு
பின்னாடி ஏதோ பெருசா இங்கே வரு நம்ம ஆளு கேப்லையே பரவாயில்ல, நான் அதை பார்க்கவே இல்லை. கரெக்டாக எந்த இதுலனா 1.32 1.32 எங்கடா இந்த இருக்காப்புல நம்ம ஆள் இருக்காப்புல கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. மொத்த ஐயோக்கியங்களும் நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பயன் இல்லை. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. வா ஆமாம் அல்டிமேட்டாக இருக்குது. லாஸ்ட் ஒன்று சரியமாக அல்டிமேட்டு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக ஜான் 9 வர வேண்டியது, நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ படம் வரல. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பொங்கலில் ஆக்சுவலாக வரணும்னு நினச்சிருந்தோம், பொங்கலுமே வரல. ஏன்னா கரண்ட்டில் இருக்க இஷ்யூன்னு பார்க்கும்போது படம் எப்போ வரும்னே தெரியல. ஏன்னா ஜான் 21 தான் ஹையரிங்னு பார்க்கும்போது அவங்க எப்போ டிசைட் பண்ணி எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். எப்போ இருந்தாலும் நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணி தான் படம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக மூவி வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான். ஏன்னா ஃபைனல் ஃபிலிம்முன்னு போது கண்டிப்பாக பொலிட்டிக்கல் இருந்தால் ஆகணும். ஏன்னா தளபதி அதில் தான் இருக்காங்கும் போது கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஆகணும். வீடியோ வைஸ் ட்ரெய்லர் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. என்ன படத்தை விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே பார்க்கலாம் என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் ரொம்ப டீப்பாக பேசலை. அது ஒரு தனியாக டீப்பாக பேசணும்னா நிறைய பேசணும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பேசணும்னா நிறையவே பேச வேண்டியது இருக்குது. அது ஒரு வீடியோவை போடுவோம், ஏன்னா பேசி ஆகணும், நிறைய இருக்குது அதில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, கண்டிப்பாக ஒரு இஷ்யூவை பற்றி பேசலாம். அப்கமிங் வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ பை. அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அண்டு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு இருந்து நம்ம வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Till then, back from Manu. Bye.